சார் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ சும்மா கொஞ்ச நேரம் ஒன்றில் கேட்டீங்க தங்கச்சி தான் போன விளாட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோவே நம்ம இதில் போஸ்ட் பண்ணவே இல்லை. போன இதில் வந்துட்டு சூர்யாவை இது பண்ணக்குள்ளே இந்த லாங் வீடியோ ஒன்று போட்டேன். அதோட இப்போ தான் வீடியோ வரேன். சரி ரொம்ப நாளாக வீடியோவே போட்டேன்னு சொல்லிவிட்டு அட்லாஸ்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு மினி விளாக் மாதிரி ஒன்று போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகல. சும்மா ஐடியா ஒரு 2 சுற்றிட்டு விளாக் வந்துச்சு. என்னடி பண்ணுறேன் இது கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரமா கிளம்பிட்டு இருக்கேங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் விளாக் எடுக்கிறதுக்காக 1/2 மணி நேரமா கிளம்பினே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தா மாஸ்க் இது ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடலான்டான்னு பார்த்தா அப்புறமா மாஸ்க் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு என்னமோ பண்ணி அப்புறம் ரெடி பண்ணிட்டு வந்தேங்க. ஹெட்செட் ஒன்று போட்டேன் கைஸ், நல்லா இருக்கேன் பாருங்க. இந்த கம்மி காசு ஹெட்செட் ஒரு 250 அந்த ஹெட்செட்டு போட்டேன். பரவாயில்ல, பையன் கொடுத்த காசு நல்லா தான் இருக்கும். பாட்டு ஓடுதா இல்லை சும்மா வச்சிருக்கீங்க? சொல்றீங்களா? கேக்குதா உங்களுக்கு? அவ்வளோ நானே கேக்குது. பரவாயில்ல கைஸ், வந்து 250 நல்ல இதுவும் இருக்கு. சரிவா இவ்வளோ வச்சுக்கிட்டு கிளம்புனா தான் கைஸ் இன்னைக்கு. பிரைட்னஸ் சேர்த்துக்கிறேன். ஓகே ரெடி. கை தான் வலிக்குது. ஸோ நம்ம எதில் போகணும் பண்ணல, நம்ம தண்டரு அப்புறம் அபிக்னோட சைக்கிள். உன் சைக்கிள் பேர் என்ன கர்மன்னு தெரியல. இது சீக்கிரம் கை வச்சு வைப்போம். ஆமாம் டங்கு ஆடு. சீக்கிரம் டி வெய்ய பொழக்குது கைஸ். மதியானம் 2 எங்க போறான் மதியம் 2 நல்லா கிளம்பியாச்சு எடுத்துக்கிட்டு. அம்மா வந்துடுறாங்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறா எங்கே போனாலும். இந்த வீடியோ ஒரு தொல்லையாக இருக்குது எனக்கு. சைடில் வீடியோ கொடுத்து சவுண்ட் வைஸ் கேமரா ஆஃப் பண்ணுறேன். வைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காது அவினா. ஒரு நிமிஷம் கேட்டு நல்லா கண்டினியூ பண்ணுறேன். நீ டார்ச்சர் பண்ணுறது என் தங்கச்சி ஒன்றா நம்புறேன். இப்போ சீக்கிரம் வா, என் சைடு வா. ஒரு ஷார்ட் வீடியோவோட முடிச்சுப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் ஈவினிங் விளாகஸ் எதாவது சூரிய வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஈவினிங் வீடியோ வரும் உங்களுக்கு. ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டு பாட்டு கேட்கல எது கேட்கல ஆஃப் பண்ணி விட்டு பாட்டு கேட்கல எடுத்து என்ன பண்ணுறது இல்லை. ஐயோ யாரும் வந்துடாதீங்கோ. நம்ம ஏரியாவில் காரில் என்ன இருக்குது, ஆனால் எனக்கு போடுறது சரியான இது இல்லை. எல்லாம் ஃப்ரெண்ட் வீட்லேயே இது பண்ண முடியலன்றதுனால நான் இது பண்ணிட்டேன். பாக்கெட்டில் விழுவுது ஃபோனு. என் பாக்கெட்டில் விழுவுது போ. பாட்டு கேட்குறோன்னா நான் சொல்கிறேன். என்னத்தா போய் தொலை போ போ வச்சுக்க நல்லா. ஏதோ ஒரு லாக் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் மொட்டை போயிட்டேன் காய்ச்சி. மொட்டை போடல, முடி வெட்டியிருக்கேன். அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். என்ன விளாகில் என்ன பேசுறதுன்னே தெரியல. எடுத்த புதுசு சரி போகல பத்தாம் போகல ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்கிட்டு வருவேன்ட்டேன். குளிக்க மணல் லாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல போயிட்டு குளிக்கிற மணல் லாரியே தான் வந்து போகுது.
கார் பண்ண முடியல. R15 ரெட் கலரு வண்டியெல்லாம் பார்த்தாலே செம்ம இதுவாக இருக்குது. நேரம் இந்த அப்படி பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்க போனேன். அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் எது மேலேயுமே வந்துருக்காது. அந்த வண்டி காரு பசங்களுக்குலாம் வண்டி கார் அந்த இதுதான் அந்த இதில் முக்கியமாக எப்பயுமே ஒரு இது இருக்கும். எதில் இன்ட்ரெஸ்ட் போனாலும் போகுமே தவிர அந்த வண்டி கார்லலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து போகுதுங்க. கை வலி நோட்டு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த வந்துச்சுன்னா ஆர்டர் எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷேக்கர் ஆகுது, ரொம்ப ஷேக் ஆகுது. நம்ம இந்த தெருவில் தான் சொல்லாடிட்டு இருக்கோம் பசங்க கூட. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இதோடு இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக பத்திரமா இருங்க. போயிட்டு வரேன். இன்னொரு விளாகில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை கைஸ்.